தமிழ் பேசும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என் இனி வணக்கங்கய்யா. கொஞ்சம் லொகேஷன் மாதிரி இருக்கு, சவுண்டு கிவுண்டு வந்தா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. வீட்டில் ஒழுங்கா ப்ராப்பராக எடுக்க முடியல, அதனால தான். செந்தில் பாலாஜி அவர்களுக்கு ஜாமீன் வந்து வழங்கப்பட்டிருந்தது. எந்த கேஸ்ல? இந்த எம்எல்ஏக்கள் எல்லாம் பேரம் பேசல கேஸ்ல வந்து செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் வழங்கப்பட்டது. அதுவும் நிபந்தனை ஜாமீன். நிபந்தனை ஜாமீன்ல என்ன சொல்லியிருந்தாங்க? ஐயா, நீங்க காலையிலையும் ஈவினிங்கும், நீங்க மட்டும் கிடையாது, நீங்களும் உங்க தம்பியும் காலையிலையும் ஈவினிங்லையும் திருவல்லிக்கேணிய ஸ்டேஷன்ல வந்து சைன் வந்து பண்ணிட்டு போகணும் அப்படி வந்து சொல்லியிருந்தாங்க. ஆனா தலைவர் வருவாரான்னு வெயிட் பண்ணி பார்த்தா ஒரு நாள் கூட வந்து சைன் பண்ண காணோம். நேத்து ஒரு லெட்டர் நேத்து ஒரு லெட்டர் அனுப்பியிருக்காரு திருவல்லிக்கேணி போலீஸ்க்கு. துணிச்சலா கெத்தா என்ன சொல்லியிருக்கா? ஏங்க, அந்த கேஸ்ல சம்மந்தமே படலையே, எனக்கு எதுக்குங்க நோட்டீஸ் விட்டுருக்கீங்க? எனக்கு எதுக்குங்க என் பேரு கூட அதுல இல்லையே, எதுக்குமே சம்மந்தம் இல்லாம என்ன எதுக்குங்க அரெஸ்ட் பண்ண பாக்குறீங்க அப்படின்ட்டு ஒரு துணிச்சலா ஒரு லெட்டர் விட்டுட்டு இன்னொன்னு வந்து கீழே சொல்லியிருக்காரு கையை கட்டிட்டு, ஐயா நான் வரேன், ஆனா என்னை நீங்க கைது இது பண்ணக்கூடாது, இந்த ஒரு வழக்குக்காக மட்டும்தான் வரேன், மற்ற கேஸில் எதுவும் என் மீது கை வைக்காதீர்கள் அப்படின்ற மாதிரி. அதாவது வடிவேலு ஒரு இதுல சொல்வார்ல, ஏய் இந்த கோட்டை தாண்டி நானும் வரமாட்டேன், இந்த கோட்டை தாண்டி நீயும் வரக்கூடாது, அந்த மாதிரிதான் இருக்கு. லெட்டர் ஏதோ அனுப்பி கெத்து காட்டுறான் அப்படின்ற பேர்ல தானுக்கு தானே ஒரு மிகப்பெரிய பல்பு வாங்கிட்டு சுத்திட்டு இருக்கா. அப்படி பல்புக்கு மேல பல்பு வாங்கிட்டு சுத்திட்டு இருக்கா. அப்படி அவரு பாட்டுக்கு வந்தாதான் ஜாமீன், அதான் ஜாமீன் கொடுத்துட்டாங்க, நிபந்தனை ஜாமீன் அப்படின்னு. வந்தோமா, சைனை போட்டோமா, கிளம்பமா இல்லாம தேவையில்லாம இப்ப இது பண்ணிட்டு இப்ப இன்னும் ஒரு 3 பேர்த்த, கிட்டத்தட்ட ஒரு 12 பேர் கிட்டத்தட்ட அரெஸ்ட் பண்ணிட்டாங்க ஐயா. ஆல்ரெடி ஊத்தங்கரை எம்எல்ஏ அவரு கொடுத்த புகார்ல தான் ஒருத்தங்களையா தூக்கிட்டு இருக்காங்க. இப்ப அப்படியே புகாருக்கு மேல புகாரா போய் ஒருத்தங்க மேலேயா கை வச்சு ஒரு 12 பேர் வரைக்கும் தூக்கியிருக்காங்க. ஸ்டார்டிங் திருநாவுக்கரசுல இருந்து இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க தம்பி அசோக்கும் இவங்க 2 பேர் மட்டும்தான் தலைமறைவுல இருக்காங்க. தலைங்க எங்க போய் மறைஞ்சிருக்கோ தெரியல. அப்புறம் இந்த மேட்ருல இடி உள்ள வரதுக்கான வாய்ப்புகள், சாத்தியக்கூறுகள் அதிகமா இருக்கு. ஏன் இடி உள்ள வருது அப்படின்ட்டு எல்லாரும் கேட்டதுக்கு, ஐயா இந்த பணம் எல்லாமே ஹவாலா பணங்களாம் ஐயா. அதாவது எங்கிருந்தோ கொள்ளடிச்ச பணங்களாம், யாரோட சொத்தையோ பத்தையோ, இல்ல செந்தில் பாலாஜி சொத்தையோ, இல்ல தம்பி அசோக்கோட சொத்தையோ வித்து, இல்ல அவங்க கஷ்டப்பட்டு உழைச்ச காசு எதுவுமே இல்லையா இதுல. அதனால இந்த பணம் எல்லாம் எங்கிருந்து வந்தது, எப்படி வந்தது அப்படின்ற விசாரணைகள், இது எல்லாமே ஹவாலா பணங்கள், அதாவது பிளாக் மணி அப்படின்ற மாதிரி விஷயங்கள் தெரிய வந்துள்ளது. ஸோ இதற்கு மேல் இடி உள்ள வரத்துக்கான சாத்தியக்கூறுகள் அதிகபட்சமாக உள்ளது. ஆல்ரெடி இடிக்கும் அசோக் குமார் அவர்களுக்கும் தீராத பகை. அதாவது எப்ப இடி அப்படின்னாலே அசோக் குமார் ஓடிடுவாரு. தலைமறைவிலேயே பல வருஷமா சுத்திட்டு இருக்காது அப்படின்ற மாதிரிதான் இருக்கு. திமுக ஆட்சியில அப்படி தலைமறைவு, ஆனா வெளிப்படையா சுத்தி இருந்தாரு. தவேக ஆட்சியில ஃபுல் அண்ட் ஃபுல் தலைமறைவிலே இருக்காரு. ஆனா எம்எல்ஏ சட்டமன்ற உறுப்பினர் இருந்து செந்தில் பாலாஜி தலைமறைவா சுத்தி நிற்கிறது அவருக்கு தான் வெட்கக்கேடு. அவரை நம்பி ஓட்டு போட்ட கோயம்புத்தூர் மக்களே உங்களுக்கும் வெட்கக்கேடு தான், அப்படிதான் நான் சொல்லுவேன். நீங்க கோச்சுக்கிட்டாலும் பரவாயில்ல. சரி, ஓகே, அதெல்லாம் விடுங்க. இப்போ தாவேக ஆட்சியில ஒருத்தர் நபர் வந்து லஞ்சம் வாங்கி மாட்டிட்டாருப்பா. எஸ், நானே அந்த வீடியோவை பார்த்தேங்க. கிட்டத்தட்ட 1,30,000 ரூபாய் லஞ்சம். அதுல 1,00,000 ரூபாய் அனுப்பிட்டாங்கப்பா. அதுவும் கூகுள் பேலயே அனுப்பியிருக்காங்க. 30,000 ரூபாய் ஏதோ கையில எடுத்து போய் கொடுத்துருக்காங்க. வீடியோ ஆதாரமே வந்திருக்கு. அந்த 30,000 வேண்டாங்க, அப்படி பரவாயில்லைங்க. எதுக்கு அப்படின்னா, ஏதோ ஒரு வேலை வந்து முடிச்சிருக்காங்க, கவர்மெண்ட் வேலை. அதுக்கு வந்து பில் பாஸ் பண்றதுக்காக இவருக்கிட்ட லஞ்சம் வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? பில் பாஸ் பண்றதுக்காக. அப்படியே ஆதாரம், வீடியோ எல்லாம் சிக்கியிருக்கு. ஸோ அது மேல தாவேக அரசு, விஜய் அவர்களின் அரசு என்ன ஆக்ஷன் எடுக்குதோ என்ன எதுன்னு பார்க்கலாம். எந்த ஆக்ஷன் எடுத்தாலும் அது நாங்க அக்செப்ட் பண்ணிக்கிறோம். தயவு செஞ்சு விஜயோட பேரை வந்து கெடுக்காதீங்க. இப்படி சிலர் பண்றதுனால விஜயோட பேர் கெடுத்துட்டு இருக்கீங்க. ஸோ அந்த வேலையை பண்ணாதீங்க. அப்புறம் விஜய் ஆட்சியில் நடந்த லாக்அப் டெத். ஒரு மாற்றுத்திறனாளி அவரை தூக்கின்னு போய் அடிச்சே சாவடிச்சிருக்கானுங்க. எந்த கேஸ்ல அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த குட்கா, பான் மசாலா, அந்த மாதிரி ஹான்ஸ் எல்லாம் விற்கிற இதுல மாட்டியிருக்கா. அப்படி சின்னதா ஏதோ வித்திருக்கா, அப்படி மாட்டியிருக்கா. அப்படி அதுக்கு தூக்கிட்டு போய் மிதின்னு மிதிச்சிருக்காங்க. ஒரு 2 நாளைக்கு முன்னாடி தான் தாவேக்கு நிர்வாகி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபரை கிட்டத்தட்ட 200 கிலோ கஞ்சாவே ஏதோ பிடிச்சிருக்காங்க. 200 இல்ல 2 டன்னோ. அதோட சிக்கனவரை சொந்த ஜாமீன்ல விட்டுருக்காங்க. ஏன்யா, நான் இப்பயும் சொல்றேன், நீங்க தான் திமுக மதி பண்ணிட்டு இருக்கீங்களா? திமுக தான் விட்டுருவாங்க போலீஸ் எல்லாம். அதே மாதிரி
தப்பு பண்ணியிருந்தா யாரா இருந்தா தப்பு தானே, தூக்கின்னு போய் வச்சு நல்ல அது துப்பு குத்த வேண்டியது தானே. அதை விட்டு ஒரு மாற்றுத்திறனாளி கிடைச்சிட்டா அப்படி அப்படின்றதுனால பிடிச்சி அடி அடின்னு அடிச்சு இப்போ போய் கொண்டிருக்கீங்க. இப்ப எப்படி இந்த மேட்ரு வெளியே வந்துச்சுன்னா, இந்த மாற்றுத்திறனாளியோட உறவினர்கள் வந்து அவரை வந்து பார்க்கலான்னு போயிருக்காங்க. போயிட்டு பார்க்கும்போது போலீஸ் சொல்றாங்க, இல்ல அவருக்கு வந்து நெஞ்சு வலி வந்து இறந்துட்டாரு அப்படின்ட்டு. உடனே வீட்டுல இருக்கிறவங்களாம் ஷாக்கு, நல்லா தான் இருந்தாரு, எப்படி நெஞ்சு வலி வந்தது அப்படின்ற மாதிரி. ஏங்க, முதல்ல ஒருத்தங்க இருந்தாங்க அப்படின்னா நீங்க வீட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்கலாம். இவனுங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, அவங்களா வந்து கேட்கற வரைக்கும் கம்முன்னு இருந்துட்டு அதுக்கப்புறமா வந்து இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இது என்ன ஒரு தப்பு, இது என்ன ஒரு நியாயம்? இவங்க பண்றதெல்லாம் இதே மாதிரிதான் நிறைய லாக்அப் டெத்து. இந்த அஜித்தோட மரணம்லாம் கொடுமை பண்ணி கொலை பண்ணிடுறாங்க. அதெல்லாம் கொடுமை பண்ணி கொலை பண்ணாங்க. அதெல்லாம் லாக்அப் டெத்துன்னு நான் சொல்ல மாட்டேன், அதெல்லாம் கொலை. சரிங்களா? இது வந்து லாக்அப் டெத்து. உள்ள வச்சு ஒரு ஆன்ஸோ கஞ்சாவோ எதையோ விற்றதுக்காக தூக்கி போட்டு மிதிச்சு சாவடிச்சிருக்காங்க. அப்புறம் இப்போ இதுல செக்அப் பண்ணிட்டு இருக்காங்க ஹாஸ்பிட்டல்ல செக்அப் பண்ணும்போது பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல காயங்கள், நிறைய இடத்துல எலும்பு முறிவுகள் இதெல்லாம் இருந்திருக்கு. ஒரு மாற்றுத்திறனாளின்னு கூட பார்க்காம சும்மா அடிச்சு கொண்டு அந்த போலீஸ்கெல்லாம் இப்போதைக்கு ஒரு 3 பேரோ 4 பேர்த்தையோ அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களெல்லாம் சஸ்பெண்ட்லாம் பண்ணக்கூடாது, தயவுசெஞ்சு சஸ்பெண்ட்லாம் பண்ணாதீங்க. அதை அடிச்சு கொண்டுட்டாங்க. ஸோ டிஸ்மிஸ் பண்ணிடுங்க, தூக்கி கொஞ்ச நாள் ஜெயில வைங்க. அப்பதான் வந்து பயம் வரும். இந்த மாதிரி வேற யாருன்னா பண்ணுன்னு தோணுனாலுமே அவங்களுக்கு வந்து பயம் வரும். இதுக்கு மேல யாரும் அந்த மாதிரி விஷயத்துல யாரும் தலையிட மாட்டாங்க. அப்புறம் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஏவா வேலு, சிங்கப்பூர் சித்தப்பா ஏவா வேலு அவர்கள் வீரவசனம்லாம் பேசியிருந்தாரு இல்லையா, அவர் வந்து இன்னைக்கு வந்து டிவிவைசியில வந்து போயிட்டு ஆஜராகிறாரு லஞ்ச ஒழிப்புத்துறையில. ஐயா ஐயா, நானா எந்த காசும் தெரிதலையா அப்படின்ட்டு போய் ஆஜராகிறாதான். தலைவர் வந்து வந்துட்டா அப்படி. அப்புறம் வந்து தமிழக அரசு வந்து லுக் அவுட் நோட்டீஸ்க்கான இது வந்து வழக்கு வந்து போட்டிருந்தாங்க, நீங்க அதை தடை சொல்லக்கூடாது அப்படின்ட்டு. பட் வந்து கோர்ட் வந்து என்ன சொல்லிடுச்சுன்னா, இல்ல லுக் அவுட் நோட்டீஸ் தடையெல்லாம் கிடையாது, அவர் வந்து எங்க வேணாலும் போகலாம், லுக் அவுட் நோட்டீஸ் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ ஏவாவிலுக்கு அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் ஆகி போச்சு. இது இங்கே எதுனா பிரச்சனைனா திடீர்னு ஓடிடுவார் எங்கன்னா, அதுக்குள்ள எதனா இவங்க பண்ணாதான் உண்டு. இப்போ உள்ள போதாது, போயிட்டு வெளியே வரும்போது என்னென்ன அதிர்ச்சியான தகவல்லாம் வருது. மெயினாக வந்து அந்த ரோடு, போடாத ரோட்டுக்கு 3,70,00,000 30,00,000 போட்டு ஒரு கணக்கு பில்லு மாட்டியிருக்கு. ஸோ அந்த மேட்டரில் தான் இப்போ வந்து தூக்க போகிறாங்க. போயிருக்காது, விசாரணை முடிஞ்சு வரும்போது தான் என்னென்ன சம்பவங்கள் நடந்துச்சு என்ன ஏதுன்னு நமக்கே தெரியும். அப்புறமா இந்த அருண் ஐபிஎஸ் அவர்கள், மீன் கமிஷனர் அருண் அவர்கள், சென்னை இது லஞ்ச ஒழிப்புத்துறை கமிஷனர் அவர்கள் எதுக்கு தூக்கினாங்க அப்படின்ட்டு நிறைய பேர் கேட்டதுன்னு, தலைவர் வந்து என்னதான் டிவிக்கு ஆட்சி இருந்தாலுமே இப்பயுமே நான் மாவட்ட செயலாளர் திமுகக்கு தான் அப்படின்ற மாதிரி செயல்பட்டு இருந்தாதான். யாருக்குன்னா ரைடு வருது அப்படின்னா இல்லை எதுனா பண்ண போதாங்க அப்படின்னா முன்கூட்டியே இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் கொடுத்துட்டு இருந்தாதான். சரி, பார்த்துருக்காங்க, பொறுத்து ஐயோ இவனை வச்சா நம்மளுக்கு பொழப்பு நாரிதான் அப்படின்ட்டு தலைவரை தூக்கிட்டாங்க. ஸோ அவரை முடிச்சு விட்டாங்க, சொல்லி முடிச்சு விட்டாங்க. அவரை தூக்கி இந்த பயிற்சி காவலர்கள் பயிற்சி எல்லாம் இருக்கு இல்லையா, அங்கே போட்டிருக்காங்களாம். ஒன்றும் வேலை இல்லை, அங்கே போயிட்டு பெஞ்சை தேய்ச்சின்னு உட்காந்துக்கிறது தான். எல்லாம் வருவாங்க, சல்யூட் வைப்பாங்க, போக அவ்வளோதான். அவர் அப்படியே ஜாலியாக அதை அப்படியே ஓட்டிட்டு போவாங்க. ஸோ இதுக்கு மேலேயாச்சும் தமிழ்நாட்டில் சில மாற்றங்கள் வந்தால் நல்லா இருக்கும். ஏன்னா மெயின் அக்யூஸ்ட் மாதிரி அவர் தான் சுத்திட்டாரு. அவரே தூக்கி வெளியே தள்ளி விட்டாங்க. அவரை வந்து தூக்கி வேற இதுல போட்டது சவுக்கு சங்கர் அவர்களுக்கு ஒரே கொண்டாட்டம் போல. அன்னைக்கே வந்து அருண் ஐஸ்கிரீம் அப்படியே பாக்ஸா வாங்கி அவங்க கிட்ட அவங்க கூட வேலை செய்த எல்லாத்துக்கும் கொடுத்து அந்த இதை வந்து செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்தாரு. நமக்கும் சந்தோஷம். இந்த தமிழ்நாட்டுக்கு உருப்படியான வேலைகள்ல எல்லாமே நடந்தா நமக்கும் சந்தோஷம். அந்த நிறைய இடத்துல லஞ்ச ஒழிக்கணும் அப்படின்றதுக்காக பிரத்யேகமா ஒரு நம்பர் ஒன்று கொடுத்துருக்காங்க. அந்த நம்பர் நான் கிடைச்சிச்சு அப்படின்னா அந்த நம்பர் நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். சப்போஸ் யாருன்னா எங்கன்னா லஞ்சம் வாங்குறாங்க அப்படின்னா வீடியோ ஆதாரங்களோ இல்லை ஆடியோ ஆதாரங்களோ எதாக இருந்தாலும் அந்த நம்பருக்கு நீங்க ஷேர் பண்ணணும் அப்படின்ட்டு தமிழ்நாடு கவர்மெண்ட் சைட்ல இருந்து சொல்லியிருக்காங்க. ஓகே நண்பா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம். தேங்க்யூ ஸோ மச், பை பை.